அன்பார்ந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதிய நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த காணொளியை சற்று அவசியம் பார்க்கவும். பல ஆயிரம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் நலன் கருதி கட்சிகளுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் அப்பாற்பட்ட பதிவு இது. அன்பு சொந்தங்களே, நாம் போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து வெளியில் வந்து இப்பொழுது நாம் ஈர்க்கும் நிலை கரும்பு ஆலையில் கரும்பை பிழிந்து சாறை எடுத்து சக்கையை வெளியே போடுவது போல நம்மை இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், மூட்டு வலி இப்படி பல நோய்களுக்கு ஆளாக்கி நம்மை வெளியேற்றி இருக்கிறார்கள். நாம் ஓய்வு பெற்றிருக்கிறோம். ஒரு சிறு சிந்தனையும் யோசனையும் இல்லாமல் நம் சகோதரர்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மலைப்பகுதியில் மேய்ச்சலுக்கு போகும் மாட்டிற்கு கூட அதில் எது விஷச்செடி, எது உணவுக்கான செடி என்பதை பிரித்து பார்த்து சாப்பிடுகிறது. ஆனால் நம் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வுக்கு பிறகும் இன்னும் பணியில் இருந்து ஏமாந்தது போலவே தொடர்ந்து ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது சற்று வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஏன் இதை கூறுகிறேன் என்றால், நாம் பணியில் இருந்த காலங்களில் ஒரு தொழிலாளிக்கு தேவையான 3 விஷயங்களுக்காக மட்டுமே அவர்கள் ஒரு சங்கத்தை சார்ந்து இருப்பார்கள். 1, அவர்கள் பணி செய்ய லகுவான பேருந்து. 2, தொழிலாளிக்கு தேவைப்படும் போது விடுப்பு. 3ஆவதாக, தனது பணியில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதை நிர்வாகத்திடம் சுமூகமாக பேசி தண்டனை இல்லாதவாறு தன்னை காத்துக்கொள்ள. இந்த 3க்காகத்தான் தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களை நாடி வருகிறார்கள். ஆனால் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களை வைத்து எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதித்து அவர்களை சுய சிந்தனை இல்லாமல் செய்து விடுகிறார்கள். ஒரு காலத்தில் தொழிற்சங்கம் என்பது நிர்வாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்தது. நிர்வாகமும் நன்றாக இருக்க வேண்டும், தொழிலாளர்களின் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொழிற்சங்கங்கள் நடத்திய தலைமைகள் எல்லாம் இப்பொழுது இல்லை. தொழிலாளிக்கு ஏதாவது செய்து கொடுத்தால் தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்ற குறுகிய சிந்தனைக்கு ஒரு சில சங்கங்களும் தலைமைகளும் மாறிவிட்டன. நாம் யாரையும் சொல்லி காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை பதிவிடவில்லை. உண்மை நிலை இன்று அதுதான். தொழிலாளர்கள் ஒரு கிணற்று தவளையாக ஒருபுறம் நிர்வாகத்தின் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி, மறுபுறம் பணியில் ஏற்படும் மன உளைச்சலுக்கு ஆளாகி, இன்னொரு புறம் வண்டியில் வரக்கூடிய பயணிகளை கையாளுவதிலும் இப்படி பல இன்னல்களுக்கு இடையே நமது தொழிலாளர்களின் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்து வெளியே வருகிறோம். ஆனால் இன்றும் நம்மை வைத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. தொழிலாளர்களும் அதை புரிந்து கொள்ளாமல் கண்ணை திறந்து கொண்டே பாலும் கிணற்றில் விழுவது போல தவறி விழுகிறார்கள். 60 வயதை கடந்த நமக்கு இனிமேல் தேவையெல்லாம் மன அமைதியும் ஆரோக்கியமும் மட்டும்தான். இப்படித்தான் இனி வாழ வேண்டும். நம்மில் ஒரு சிலர் பணத்திற்காக விலை போய் சக தொழிலாளர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் கூட்டத்தோடு கைகோர்த்து நமது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை வஞ்சிக்கிறார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நாம் பணியில் இருந்த காலங்களில் எத்தனையோ சலுகைகளையும் உரிமைகளையும் போராடித்தான் பெற்றிருக்கிறோம். இனியும் அப்படித்தான் பெற முடியும். ஒரு சிலர் சொல்வது போல நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் நல்லது நடக்கும் என்று ஏமாந்து தங்களது ஓய்வூதியத்தில் அவர்களுக்கு கப்பம் கட்டிவிட்டு ஏமாந்த சோனகிரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர்களிடம் உங்களுக்காகவே உழைக்கிறோம், வாழ்கிறோம் என்று கூறி பல கோடிகளை வசூல் செய்து கொண்டு திடீரென்று தங்களுக்குள் சண்டை வந்தது, அதனால் பிரிந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். தொழிலாளரிடம் வசூல் செய்த பணத்தை யார் வைத்திருக்கிறார்கள் என்பது இருவருமே சொல்லவில்லை. ஒருவர் இனிமேல் என்னோடு வந்து மீண்டும் வழக்கு நடத்த பணம் கொடுங்கள் என்கிறார். திடீரென்று வலைத்தளத்தில் யாருக்கும் பணம் கொடுக்காதீர்கள் என்கிறார். ஒரு சங்கத்தின் பெயரை சொல்லி அதை அழிக்க வேண்டும் என்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது ஏற்கனவே சங்கங்களை அழிப்பதற்கு கூட்டு சதி செய்தது அம்பலமாகிறது. இப்படி தனி மனிதர்களின் ஒரு சந்தோஷங்களுக்காக நாம் வாழ்வது வேதனையானது. நாம் போக்குவரத்து தொழிலாளர்கள், ஊருக்கே வழிகாட்டியவர்கள், பல பேர்களை பல ஊர்களில் பத்திரமாக சேர்த்துவிட்டு திரும்பி வந்தவர்கள். இன்று நமது பாதையை சரியான பாதையாக நாம் தான் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். இதனால் எல்லோரும் எங்கள் சங்கத்தில் வந்து சேருங்கள் என்று அர்த்தமில்லை. உண்மையிலேயே தொழிலாளர்களுக்கு குரல் கொடுக்கும் சங்கம், பணத்தை எதிர்பார்க்காத நல்லவர்கள் உள்ள சங்கம் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். நமது உரிமைகளை வென்றிடுவோம், நமக்கான போராட்டங்களை நடத்தி வெற்றி காண்போம் என்று உங்கள் அன்பு சகோதரன் ஆர் பாண்டி, தேனி மாவட்டம் அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நல மீட்பு சங்கம்.